தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கீழே புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் பணியிடத்தை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 13/11/2025. சரிங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் 15,700 58,100 வரைக்கும் சேலரி இருக்கும். இது வந்து தமிழக அரசினுடைய நிரந்தர பணியிடம். குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதிகபட்சம் 1/7/2025 அன்னைக்கு 37 வயதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 18லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக ஒரு வேக்கன்சி இருக்குது. SCA அதாவது பட்டியல் சாதியினரில் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர் பெண் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். SCAல உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டு. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதற்கான லிங்க் வந்து pudukkottai.nic.in வெப்சைட்டில் இருக்குது. அதில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹50. கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் அன்னவாசல் அப்படின்ற பேரில் வந்து DD எடுக்கணும். சரிங்களா? அப்ளை பண்ணும் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணும்பொழுது DD ₹50 கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் அன்னவாசல் அப்படின்ற இந்த பேரில் வந்து ₹50க்கான வங்கி வரைவினை வந்து வரைவுலை வந்து DD வந்து எடுத்துருக்கணும். சரிங்களா? அதை வந்து அப்ளிகேஷன் கூட இணைச்சி அனுப்பணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 13/11/2025 அன்னைக்குள்ளே ஆஃபீஸ் டேயில் வந்து நேர்லையோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலயமாகவோ நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/11 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகணும். சரிங்களா? எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அன்னவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் 622101 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் pudukkottai.nic.in வெப்சைட்டில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி அனுப்பணும். அதே மாதிரி இது வந்து இன்னர் சுழற்சி கம்யூனல் ரிசர்வேஷன் படி ரொட்டேஷனில் வருது. அதுக்கேற்ற மாதிரி அதற்கான SCA கேண்டிடேட்ஸில் உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அந்த வயது வரம்பு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து 10x4 இன்ச்சில் வந்து சுய முகவரியிட்ட ஒரு என்வலப்பையும் நீங்கள் இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? அதாவது உங்களுடைய பெரிய என்வலப்பில் 2 அட்ரஸ் வந்து முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஆணையர் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கணும். அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அது கூட வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி அனுப்பணும். சர்டிஃபிகேட்ஸோடைய ஜெராக்ஸு ப்ளஸ் இன்னொரு கவர் 10x4 அப்படின்ற இன்ச்சில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு கவர். அதில் 2 வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ் போட்டிருக்கணும். 2 போட்டு இந்த கவர் இந்த பெரிய கவருக்குள்ளே வச்சு அனுப்பணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து இந்த சின்ன கவரில் போட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு அப்ளிகேஷன் நம்பரு, அப்ளிகேஷன் டேட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுடலாம். அப்ளைடு போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி, அதே மாதிரி உங்களுடைய பாலினம் ஜெண்டர், அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்க, எந்த பிளாக்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய பேர், உங்களுடைய இனிஷியலு, உங்களுடைய ஃபாதர் அல்லது ஸ்பௌஸுடைய நேமு, கணவர் அல்லது தந்தையுடைய நேமு, அவங்களுடைய இனிஷியலு, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய மதம், கேஸ்ட்டு, முன்னாள் இராணுவ வீரரா, அதே மாதிரி குடும்ப அட்டை, ரேஷன் கார்டுடைய நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, எந்த மாவட்டம், நேட்டிவ் மாவட்டம் என்னது, மொபைல் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக கொடுக்கணும். அதே மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா தமிழில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா PSTMக்கு வந்து கிளைம் பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய கரஸ்பாண்டிங் அட்ரஸ்ஸு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இருசக்கரம் வாகனம் வந்து 2 வீலருடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் மெயின் கண்டிஷன். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் பண்ண இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் அந்த DD கவரு, சின்ன கவரு,
உங்களுடைய ஜெராக்ஸ் அப்ளிகேஷன் கூட வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது வைக்கலாம். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபு, கல்வி தகுதிக்கு ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம்க்கான சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.